ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோ பாஸ் ஃபில்டர் அப்புறம் ஹை பாஸ் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேயா? இந்த லோ பாஸ் ஃபில்டர் ஹை பாஸ் ஃபில்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு மொபைல் ஃபோனில் நெட்வொர்க் செக்ஷன் இருக்கு இல்லையா, இதான் வந்து என்னது, மொபைல் ஃபோனில் உள்ள இந்த பிளாக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து என்னது, இது நெட்வொர்க் செக்ஷன். ஓகேயா? ஸோ இந்த நெட்வொர்க் செக்ஷனில் தான் வந்து இந்த லோ பாஸ் ஃபில்டர் அண்டு ஹை பாஸ் ஃபில்டருங்கிறது வந்து இருக்கும். ஓகேயா? ஓகே, இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, டோட்டலாக நம்மளுக்கு எல்லா நெட்வொர்க்குமே வந்து அதாவது லோ பேண்ட், மீடியம் பேண்ட், ஹை பேண்ட், டோட்டலாக எல்லாமே ஆண்டனா வழியாக சேர்ந்து இந்த ஆர்எஃப் ஜேக் வழியாக வரும். இந்த ஆர்எஃப் ஜேக்கில் இருந்து அப்படி என்ன பண்ணும், இந்த மாதிரி காயில், கெப்பாசிட்டர், இந்த மாதிரி காம்பனன்ட் மூலமாக என்ன ஆகும், நேராக போய் 2GPAல போய் ரீச் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இது வந்து மெயின் ஆண்டனா. இப்போ நம்ம சொல்கிறது வந்து இது வந்து மெயின் ஆண்டனா. இதே போல் தான் வந்து உங்களுக்கு டைவர்சிட்டி ஆண்டனாலிருந்தும் அதே போல் தான் வரும். இப்போது இது வந்து டைவர்சிட்டி ஆண்டனா, இந்த மேலே டாப்பில் உள்ள ஆண்டனா இருக்கு இல்லையா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன இருக்கும், அதே போல் காம்பனன்ட் தான் இருக்கும். இண்டக்டரு, கெப்பாசிட்டரு, இந்த மாதிரி காம்பனன்ட் மூலமாக டேரெக்டாக வந்து உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னா, இந்த டைவர்சிட்டி சுவிட்சை போய் ரீச் ஆகும். டைவர்சிட்டி டிஆர்எக்ஸ் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த டிஆர்எக்ஸ் சுவிட்சை போய் ரீச் ஆகும். அதாவது ஆண்டனா டு 2GPA, அதே போல் அதாவது மெயின் ஆண்டனா டு 2GPA, டைவர்சிட்டி ஆண்டனா டு இந்த டைவர்சிட்டி சுவிட்சு, அதுக்கப்புறம் இதிலேருந்து அப்புறம் ஆர்எஃப் சுவிட்சுக்கு போகக்கூடிய லைன்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காயில் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் வந்து இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த காயில் அண்டு கெப்பாசிட்டரு அப்புறம் ரெசிஸ்டர் கூட சேர்ந்து ஒரு சில இடங்களில் இருக்கும். ஸோ இந்த சர்க்கியூட் தான் வந்து என்னென்னா லோ பாஸ் ஃபில்டர் அண்டு ஹை பாஸ் ஃபில்டர். புரியுதா உங்களுக்கு? இந்த சர்க்கியூட் தான் வந்து என்னது, லோ பாஸ் அண்டு ஹை பாஸ் ஃபில்டர். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது லோ ஃப்ரீக்குவன்சியை மட்டும் என்ன பண்ணும், இது பாஸ் பண்ணும், அதாவது அலோவ் பண்ணும். ஹை ஃப்ரீக்குவன்சி வந்துச்சுன்னா என்ன பண்ணும், இது பிளாக் பண்ணும். ஹை ஃப்ரீக்குவன்சியை பிளாக் பண்ணக்கூடிய சர்க்கியூட் தான் இந்த லோ பாஸ் ஃபில்டர். ஓகே, இதுலேயுமே நான் 2 டைப்பில் உங்களுக்கு வரைஞ்சிருக்கிறேன். அதாவது ஒரு இண்டக்டரும் ஒரு கெப்பாசிட்டர் போட்டு ஒரு சர்க்கியூட் இருக்குது, இன்னொன்று ஒரு ரெசிஸ்டரும் அண்டு ஒரு கெப்பாசிட்டர் போட்டு சர்க்கியூட் இருக்குது. இந்த லோ பாஸ் ஃபில்டரை வந்து நம்ம இண்டக்டர் கெப்பாசிட்டர் வச்சும் பண்ணலாம், ரெசிஸ்டர் அண்டு கெப்பாசிட்டர் வச்சும் நம்மளால் இந்த லோ பாஸ் ஃபில்டரை பண்ண முடியும். ஓகே ஓகே, இப்போ இதில் இண்டக்டர் வந்து ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். அதாவது இது வந்து எல்சி லோ பாஸ் ஃபில்டர், இது வந்து ஆர்சி லோ பாஸ் ஃபில்டர். ஓகே, இந்த எல்சி லோ பாஸ் ஃபில்டரில் காயில் வந்து இது இன்கமிங் லைன், ஆண்டனாவோட இன்கமிங் லைனு, இது அவுட் கோயிங். ஓகே, அதாவது இந்த ஃப்ரீக்குவன்சி லைனில் இது சீரீஸாகவும் கெப்பாசிட்டர் வந்து பேரலாகவும் போட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இண்டக்டரை வந்து சீரீஸ்லேயும் கெப்பாசிட்டரை பேரலாகவும் போட்டிருக்காங்க. அப்போ என்ன பர்பஸுக்காக இது கெப்பாசிட்டரை வந்து பேரலாகவும் இண்டக்டரை வந்து சீரீஸாகவும் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த கெப்பாசிட்டருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, இண்டக்டருக்கு கேரக்டர் இருக்குது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஃப்ரீக்குவன்சிக்கு இது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, ஹை ஃப்ரீக்குவன்சியை வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து அலோவ் பண்ணும். அதாவது ஹை ஃப்ரீக்குவன்சியை கெப்பாசிட்டர் வந்து பாஸ் பண்ணும். இப்போ இங்கே சைடு ஹை ஃப்ரீக்குவன்சி கொடுத்தீங்கன்னா இந்த சைடு இது என்ன பண்ணும், பாஸ் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? இதே லோ ஃப்ரீக்குவன்சி வந்துச்சுன்னா கெப்பாசிட்டர் என்ன பண்ணாது, அலோவ் பண்ணாது, பாஸ் பண்ணாது. புரியுதா உங்களுக்கு? லோ ஃப்ரீக்குவன்சி என்ன பண்ணாது, கெப்பாசிட்டரு அலோவ் பண்ணாது. இது இண்டக்டரோட கேரக்டர் என்னென்னா, லோ ஃப்ரீக்குவன்சியை வந்து இது அலோவ் பண்ணும், ஹை ஃப்ரீக்குவன்சியை வந்துச்சுன்னா பிளாக் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன குழப்புற மாதிரி இருக்கும். நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். கெப்பாசிட்டர் வந்து அதாவது கெப்பாசிட்டரோட ஆப்போசிட் தான் வந்து இண்டக்டர். புரியுதா உங்களுக்கு? கெப்பாசிட்டர் வந்து ஹை ஃப்ரீக்குவன்சியை மட்டும் என்ன பண்ணும், அலோவ் பண்ணும். இண்டக்டர் வந்து லோ ஃப்ரீக்குவன்சியை மட்டும் என்ன பண்ணும், அலோவ் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் இது கெப்பாசிட்டரோட தன்மை, இண்டக்டரோட தன்மை. புரியுதா? ஓகே, இப்போ இதில் அதை இப்போ நான் சொன்ன விஷயத்தை இதில் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேயா? இப்போது இந்த இடத்துல வந்து லோ ஃப்ரீக்குவன்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன வருது, லோ ஃப்ரீக்குவன்சி அண்டு
ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாம் மிக்சடாக வருது. புரியுதா? லோ அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாமே மிக்சடாக இதில் வருது. வரும்போது இண்டக்டர் என்ன பண்ணும்னா லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் என்ன பண்ணும், அலோவ் பண்ணும். அதான் வந்து இண்டக்டரோட தன்மை. லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் என்ன பண்ணும், அலோவ் பண்ணும். அப்போ அலோவ் பண்ணி இங்கே போயிட்டுருக்கோம், அப்படி தானே? இப்போ இந்த அலோவ் பண்ணி வர்றதில் கூட ஒரு சில ஹை ஃப்ரீக்வன்சி மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, அப்படி தானே? பியூராக 100% உங்களுக்கு என்ன பண்ணாது, ஃபில்டர் பண்ணாது. இதுலேயும் ஒரு சில ஹை ஃப்ரீக்வன்சி ஆட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும், கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணோம், கெப்பாசிட்டரோட தன்மை என்ன படித்தோம், ஹை ஃப்ரீக்வன்சி அலோவ் பண்ணணும்னு படித்தோம். இப்போ கெப்பாசிட்டர் இருக்க அந்த ஹை ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும், அலோவ் பண்ணி பாஸ் பண்ணி க்ரௌண்ட் பண்ணி விட்டோம். அப்போ இங்கே இந்த லோ ஃப்ரீக்வன்சியோட கொஞ்சம் கலந்துருக்கக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சியையும் இந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணுது, நியூட்ரல் பண்ணி விட்டுரும். அப்போ இங்கே போகும்போது ஒன்லி லோ ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் என்ன பண்ணும், போகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா லோ பாஸ் ஃபில்டர். அதாவது லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் அலோவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு, லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த லோ பாஸ் ஃபில்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அதே கான்செப்ட் தான் இந்த ஆர்சி ஃபில்டரும். ஆர்சியில் இங்கே இண்டக்டர் வரக்கூடிய இடத்துல நம்ம ரெசிஸ்டர் யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி கான்செப்ட் எல்லாமே சேம் தான். இதில் யூஸ் பண்ண மாதிரி தான் இதில் இந்த ரெசிஸ்டர் வந்து என்ன பண்ணும், லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் அலோவ் பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சியை அலோவ் பண்ணாது. அப்படி அதையும் தாண்டி வரக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சியை இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், இதை க்ரௌண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுவும் சேம் தான், சேம் கான்செப்ட் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே இண்டக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இது ரெண்டில் ஆர்சி ஃபில்ட்ரு எஃபிஷியண்டா இல்லை எல்சி ஃபில்ட்ரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமான்னு கேட்டால் எல்சி ஃபில்டரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் என்ன இருக்கும், நல்லாயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? எல்சி ஃபில்டரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த லோ பாஸ் ஃபில்டரில் பர்ஃபெக்டாக இருக்கும் ஆர்சி ஃபில்டரை கம்பேர் பண்ணும்போது. புரியுதா உங்களுக்கு? ஓகே. இதே இது ஹை பாஸ் ஃபில்டர்னால் அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். புரியுதா உங்களுக்கு? ஓகே. இதுதான் வந்து ஹை பாஸ் ஃப்ரீக்வன்சியோட டயக்ராம். இப்போ அதில் வந்து கெப்பாசிட்டர், லோ பாஸ் ஃபில்டரில் கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு எங்கே இருந்துச்சுன்னா கிரவுண்டில் இருந்துச்சு. இண்டக்டர் வந்து அதாவது பேரலில் இருந்துச்சு, இண்டக்டர் வந்து சீரீஸில் இருந்தது. இது அப்படியே உல்ட்டாவாக என்ன ஆகும், கெப்பாசிட்டர் சீரீஸாகவும் இண்டக்டரு பேரலாகவும் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா கெப்பாசிட்டரோட தன்மை அந்த மாதிரி. கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சியை அலோவ் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? இது ஹை பாஸ் ஃபில்டருங்கிறதுனால என்ன பண்ணுன்னா ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் அலோவ் பண்ணிட்டு லோ ஃப்ரீக்வன்சியை பிளாக் பண்ணக்கூடிய சர்க்யூட் தான் ஹை பாஸ் ஃபில்டர். அப்போ இங்கேருந்து வரக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி எல்லாமே சேர்ந்து வரும். கெப்பாசிட்டி என்ன பண்ணுவோம்னா ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் அலோவ் பண்ணி இங்கே கொண்டு வரும். அதுலேயும் ஒரு சில லோ ஃப்ரீக்வன்சி சேர்ந்து மிக்ஸ் ஆகும். அந்த லோ ஃப்ரீக்வன்சியை என்ன பண்ணுவோம்னா இண்டக்டர் வந்து க்ரௌண்ட் பண்ணிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்குது, இங்கே ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்குது. ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. புரியுதா உங்களுக்கு? ஓகே. இதுதான் வந்து என்னென்னா ஹை பாஸ் ஃபில்டரோட கான்செப்ட். அப்போ லோ பாஸ் ஃபில்டர்னால் எதுக்கு போப்போம், ஒரு நெட்வொர்க் செஷன் இருக்குது, அதில் கெப்பாசிட்டர் வந்து பேரலில் வந்துருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த கெப்பாசிட்டர் பேரலில் இருக்குது அப்படின்னா அப்போ இது லோ ஃப்ரீக்வன்சியை என்ன பண்ணும், இது லோ பாஸ் ஃபில்டருன்னு அர்த்தம். இது கெப்பாசிட்டி சீரீஸில் இருந்துச்சுன்னா அது ஹை ஃப்ரீக்வன்சி லைனுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஓகே. அவ்வளோ, இதுதான் இதோட விஷயம். ஓகே. இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வேறு நெட்வொர்க் சிஸ்டம்லேயே வேறு விஷயங்களை பார்ப்போம். அதாவது இப்போ இதில் பேண்ட் பாஸ் ஃபில்டர்னா என்ன, டூப்ளெக்சர்னா என்ன, டைப்ளெக்சர்னா என்ன, டிபிடிடி சுவிட்ச்னா என்னது, அதுக்கப்புறம் டியூனர் ஐசினா என்னது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அடுத்தடுத்த கான்செப்டில் பார்க்கலாம். ஓகே. எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.